கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Christ our Lord, உங்களோடு இருக்கவே விரும்புகிறார். He is always to be with you, ஆனால் அவர் ஆவியாய் இருக்கிறார். but He is Spirit. அதை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Start to realize it. வேறு விதமான எண்ணம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. We should not have any kind of thought other than this. அநேகர் சொல்கிற காரியங்களை பார்க்கும்போது When we see many people are saying like this, நாங்கள் இயேசுவை பார்த்து பேசுகிறோம் என்கிறார்கள். many people are saying we are looking at Jesus and we are speaking to them, இயேசு என்னை பார்க்கன்னு சொல்லுகிறார்கள். and they are saying Jesus is looking at me. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது But when you look at the Bible, ஆவியாக தான் அவர்கள் பார்க்கிறார்கள். they are looking in a spirit form only. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated yesterday, பவுல் வாழ்க்கையில் கூட even in the life of Paul, அந்த மகத்துவமான வல்லமையை the supremacy of his power, தனக்குள்ளாக பார்க்கிறார். he is experiencing in him. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, வெளியிலே பார்க்காதபடிக்கு we should not look at outside. வெளியிலே அவரை பார்க்க முடியாதா? We cannot able to look outside. அதே பவுல் சொல்கிறார், The same Paul is saying in another verse, அவர் கண்டிராதவர், we cannot able to see him. காணக்கூடாதவர், No one can able to see him. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், He cannot be reached. பரிசுத்தமானவர் அல்லவா? He is so holy. அவரை God, பார்க்க முடியாது. no one can able to see with a physical eye. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தபோது When Jesus Christ was resurrected, அங்கே மகதலா மரியாள் தொடும்படியாய் போகிறார். when the Mary of Magdala went to touch him, தேவன் மகிமை சூழ்ந்திருப்பதினாலே since he has been filled with the glory, அவர் விலகுகிறாய் இருக்கிறார். he has been moving far away from her. ஆனால் அதற்கு பின்னால் But after that, சீஷர்களுக்குள்ளாக தாமஸ் சந்தேகப்படும் போது when Thomas was in a doubt, அவரை தொடும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுக்கிறார். Jesus gave a permission to touch him. ஏனென்றால் உயிர்த்தெழுந்து 40 நாள் அவர் மாம்சத்திலே உயிரோடு கூட காண்பித்தார். After the resurrection, for 40 days, he was in a flesh and revealed to the disciples. அதற்கு பின்னால் After that, யாவரும் பார்க்கும்படியாக everyone was witnessing கலிலேயாவிலே in Galilee. அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை He was ascended to heaven. தேவ ஜனங்கள் சதித்தார்கள். All the people in that Galilee city have witnessed that. தெளிவாக வேதம் நமக்கு விளக்குகின்றபடியினாலே Clearly, the word of God explains this. நான் அந்த அனுபவத்தில் போவதுதான் நமக்கு நலம். When we are going through that experience, it is good. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக This time also, let's meditate on God's சங்கீத word. புத்தகம் 115 சங்கீதம் 1 வசனம். Psalms 115 verse 1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். Not to us, O Lord, not to us, but your name let glory be given because of your mercy and your unchanging faith. அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். His name should be glorified. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான் மகிமைப்பட வேண்டும். Jesus Christ's name only should be glorified. எந்த மனிதனுடைய நாமமும் மகிமைப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. No man's name should be glorified in our life. நாம் யாவரும் மனிதர்கள் தான். We all are humans. தேவன் நம்மை உண்டாக்கினபடியினாலே God has created us. அவர்தான் மகிமைப்பட வேண்டும். Only His name should be glorified. அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். That is what this psalmist is saying. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, Not to us, O Lord, not to us, உம்முடைய கிருபை நிமித்தமும் because of your mercy உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் and your unchanging faith. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். Let your name be glory given. அவர் கிருபை. Is mercy. மரியாள் வாழ்விலே அவர் பிறக்கும்படியே கிருபை பெற்றார்கள். Mary has received a grace to conceive him. அவர் சத்தியம் உள்ளவர். He is a God of truth. அவர் வழியும் சத்தியமும் ஜீவன் என்று பார்க்கிறோம். He is the way, truth and the life. அதனால் அவருக்குத்தான் மகிமை. So all glory belongs to Him alone. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது, Today when you look in this world, பிரபலமான நபர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது, when you look at the famous people's life, அவர்கள் பெயரை மகிமையாக சொல்கிறார்கள், எண்ணுகிறார்கள். they are thinking and telling their name has been glorified. உலகத்தில் தான், Not yes in the world. உலக வழிபாடு இருக்கிற மக்கள் தான் Yes, they are the people who are in the world. அந்த நபர்களை தெய்வமாக யோசிக்கிறார்கள். They are treating their leaders as idols. அவர்கள் மெய்மறந்து அவர்கள் பின்னால் செல்கிறார்கள். By unknowingly they are following him. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். We are looking at him.
ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக But in Christian, வேதத்தில் அப்படி அல்லாதபடிக்கு Bible has never said like that. அவருக்கு தான் மகிமை செலுத்த வேண்டும். We should always glorify God. அந்த அனுபவம் தான் That experience நம் is வாழ்க்கையிலே in our life, தேவ பார்வைக்கு in the sight of God, உகந்ததாக, it is a very honorable, சிறப்பானதாக, it is a good thing, மேன்மையானதாக இருக்கிறது. it is an uplifting in the சீஷர்கள் யாவரும் in the disciples' life. தங்களை மறைத்தார்கள். They hided themselves. பவுல் சொன்னார், Paul said, மண்பாண்டத்திலே ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி. I received the treasure in the earthen vessel. பேதுரும் யோவானும் சொல்கிறார்கள், Peter and John said, எங்களிடத்தில் இருக்கிற இயேசுவை தருகிறோம் என்று சொல்லி we have the Jesus inside of whom I'm giving to தங்களை you. மறைத்தார்கள். They hidden. அவர்கள் இடத்திலே மனிதர்கள் கடந்து வந்து அவர்கள் கால்களில் விழும்படி கடந்து வந்த போது கூட When people came to them and surrendered to their feet, அவர்கள் விலகி போனார்கள். they moved away. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட Today in our life, நாம் சொல்ல வேண்டும், we should say, எனக்காய் அல்ல ஆண்டவரே, it is not because of me, எனக்காய் அல்ல, it is not of us, உம்முடைய கிருபை நிமித்தமாக, for by your mercy, உம்முடைய சத்திய நிமித்தமாக, by your unfaith, உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக to lift your name. எங்களை பயன்படுத்தும். Use us, Lord. அவ்வளவுதான். That's it. ஏனென்று சொன்னால் Reason, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது, when Jesus lived in this earth, அவர் பிரசங்கிக்கின்ற போது, when he was preaching, ஜனங்களை பார்த்து சொன்னார், he said to the நீங்கள் people, உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், you are the salt of the world, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், you are the light of the world, நீங்கள் மலையில் இருக்கிற பட்டணமாய் இருப்பதாக சொன்னார். you are the light on the mountain. நாம் அவ்வளவுதான். Yes, we are the, எல்லா மகிமையும் தேவனுக்குத்தான், all glory to God எல்லா alone, கனமும் தேவனுக்குத்தான். all honor to him alone. நம்மை மறைத்துக் கொள்வோம். Let us hide ourselves. பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்பதினாலே He said, God is against the proud. நம்மை மறைத்துக் கொள்வோம். Let us hide. அந்த அனுபவத்தில் செல்வோம். Let's walk in that experience. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உயர்ந்தவர் அப்பா, you are great, Lord. உன்னதமான தேவன் அப்பா, You are a God of high. இப்பேற்பட்ட தேவன் Yes, like God like you. எங்கள் வாழ்விலே In our life, எங்களை தெரிந்து கொண்டு you known us. உம் நாமத்தை மையப்படுத்த விரும்புவதற்காய் ஸ்தோத்திர ஐயா. Thank you for revealing your name எங்களை to us. மறைக்கிறோம், We are hiding ourselves. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். We are humbling ourselves. நாங்கள் ஒன்றுமில்லை. Lord, we are nothing. பவுல் சொல்வது போல, As Paul said, நாங்கள் ஒரு மட்பாண்டம், yes, we are earthen vessels, எங்களுக்குள் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. but we have a treasure inside. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக உம்முடைய வல்லமை இருக்கிறது. But we have your power inside of us. நாங்கள் ஒன்றும் கிடையாது. We are nothing, Lord. வல்லமை வெளிப்படுவதாக Let your power reveal எங்கள் மூலமாய் அநேகரை சுகமாக்குவீராக. through us, heal many people, Lord. எங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்வில் சமாதானம் கொடுப்பீராக. Through us, give peace to everyone. ரீகபல துருபியாதியா. We thank you நீர் for என்னவெல்லாம் எங்கள் வாயின் மூலமாய் சொல்கிறோம், whatever you want us to speak. அவையெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கை நடப்பதாக Everything will come to pass. in their பொறுப்படுத்திக் life. கொள்ளுங்க. Take control of it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.